ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சாம்பார் வச்சிடலாம். ஏன்னா சிக்கன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக பண்ணலான்னு இருக்கேன். சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு வந்து பருப்பு அப்புறம் சிறுபருப்பு போட்டு அதில் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 விசில் விடலாம். ஊற வைக்காமல் வச்சிங்கன்னா 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வதக்கிறதுக்கு, அதை தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் கீ வந்து அடிஷ்னல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அது போட்டுட்டு கடுகு அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் பெருங்காயம் போடணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே பெருங்காயம் போட்டிருக்கணும், நான் அதை மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தாளிச்சிருங்க. ரொம்பவும் தாளிக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சவுக்குன்னு இருக்கக்கூடாது வெங்காயம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த வேக வச்சதில் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் மசாலா பவுடர், சாம்பார் மசாலா பவுடர் வைப்பாங்க, அது இடித்து அரைச்சன்னு சம்திங் ஒன்று இருக்கும். அந்த மசாலா பவுடர் வாங்கி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாவை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதக்கினதுக்கப்புறம் சாம்பார் திரும்பி எடுத்து அந்த வேக வச்ச பருப்பு எடுத்து ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. புளிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து புளிப்பு, எங்கள் வீட்டில் நான் என் ஹஸ்பண்ட்லாம் புளிப்பு கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நல்லாவே புளிப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்மையான சாம்பார் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். என்னடா சமைக்கணுமா அப்படின்னு இருக்க டைம்லலாம் இதை சமைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உப்பு வந்து நான் எப்பவுமே கம்மியாக ஆட் பண்ணுவேன். எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் அம்மா ஆட் பண்ணுறாங்க. இங்கே பார்க்க சொன்னேன், எதுக்கு இதை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஆட் பண்ணி கலர் பத்தலையாம் எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போட்டாங்க. அதை போட்டு அதை கொதிக்க விட்டு இறக்கிருங்க. அண்ட் இன்னொரு சைடு பள்ளிப்பாளையம் சிக்கன் கேட்டாங்க. அப்பா அது பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் ஒன்று பண்ணேன், எங்கள் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண, அது பள்ளிப்பாளையம் மாதிரியே வரல லாஸ்ட்டில். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீ லாஸ்ட் டைம் பண்ண அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் திரும்பி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பண்ணேன். காலையிலேயே அப்பா போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அரி தூங்கிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக அப்பா அம்மா இங்கே வந்தாங்கன்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே வாங்கி குக் பண்ணி வச்சுருவாங்க. பட் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்ததுனால எங்கள் அம்மா என்னை பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணி கொடுன்னு கேட்டதுனால பண்ணிகிட்ருந்தேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அது எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு, சோம்பு, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அண்ட் காஞ்ச மிளகா போட்டு அந்த இதுலேயே அந்த தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த வதக்கிற ஸ்மெல்லு சும்மா அப்படி தூக்கும். நம்ம என்ன கிரேவி என்ன இது அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு சிம்பிளான ரெசிபி இதுக்கு அவ்வளோ ஸ்மெல், அந்த டேஸ்ட்டு சும்மா அப்படி தூக்கும் வீட்டே. இது என்ன நாங்கள் பண்ணிட்டோம்னா, இன்னொரு சைட் அந்த குக்கர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சிக்கன் கிரேவிக்கு அம்மா ஊற வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லும் இந்த ஸ்மெல்லும் சேர்ந்து இந்த ஸ்மெல்லை கம்மி பண்ணிட்டு அந்த ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சைட் பையில் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா போட்டு அதை நல்லா கிரைண்டர் ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்மெல்லு சும்மா தூக்கும். இப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த குக்கரும் இது ஸ்மெல்லு ஒரே நேரத்தில் வர ஆரம்பிக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஸ்மெல் கம்மியாகிட்டு அந்த ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எங்கள் அம்மா ஊற்றுனாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கன் மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் தான் அந்த சிக்கன் வேகிறது மட்டும்தான். அன்றைக்கி மட்டும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் பண்ணுவோம், 2 பேரும் மாற்றி. கடைசியில் டேஸ்ட் நல்லா தான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் தேங்காய் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்டோம். அது எங்கள் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. நானும் குக் பண்ணுற ஆர்வத்தில் எவ்வளோ போடுறேனே தெரியாமல் போட்டு அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட். ஸோ இப்போ சிக்கன் கிரேவி எங்கள் அம்மா ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் அது சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணி பட்டை, லவங்கம், இதெல்லாம் பிரியாணி மசாலா அந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். எங்கள் அம்மா செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் நல்லா வதக்கிட்டு அது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும் வெங்காயம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒரு ஃபுட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறது வந்து நம்ம அதை எந்த அளவுக்கு வதக்குறோன்றதுல தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா அதை வதக்கி விட்டுறணும். அது நல்லா வதங்கிட்டக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயம் வதக்கிறதுக்கப்போ சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டு விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி அதை வதக்கிட்டு இருந்தாங்க. சைட் பை சைட் நானும் பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை மூடி வச்சேன், திறந்து பார்த்தேன், வேலைக்கே அவளை என்னடா சொதப்பிக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடவுளே அப்படின்னு நல்லா வந்துருச்சு. ஸோ நடுவில் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க செய்கிற மாதிரி கிரேவி வராது, நான் அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு வரவே வராது. ஓரளவுக்கு பண்ணிடுவேன், பட் மம்மி டேஸ்ட்டுக்கு எனக்கு வந்தது கிடையாது அந்த கிரேவி. ஸோ ஒயிட் ரைஸில் அதை போட்டு சாப்பிட சும்மா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஃபைனலி தக்காளி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்க விடணும் நல்லா. எனக்கு வந்து கிச்சன் ரூம் வந்து குக் பண்ண ஒரு டிஷ் முடிச்சிட்டோம், அதுக்கான ப்ராடக்ட்ஸோட வேலை அங்கே முடிஞ்சிடுச்சுன்னா எடுத்து வச்சு லைட் சில்லி பவுடர் அதெல்லாம். ஆனால் எங்கள் அம்மா எப்படின்னா எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படின்வாங்க. அந்த விஷயத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கிச்சன் ரூமில் செட்டே ஆகாது. ஸோ இந்த சிக்கன் கிரேவிக்கு நடுவில் சிக்கன் மசாலா ஆச்சிலேருந்து வைப்பாங்க. சூப்பராக இருக்கும், செம்ம ஸ்மெல் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் போட்டு வேக வச்ச சிக்கனில் வந்து என்ன போட்டு வேக வச்சுருக்காங்கன்னா, சிக்கன் போட்டு மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம், தக்காளி போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அது கொஞ்சம் சூப்பாக வர மாதிரி அதையும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த சைடு பார்த்திங்களா, இன்னும் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் பாருங்கள் நடுவில் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக லன்ச் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், ரசம், சிக்கன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி அமரன் மூவி போகணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் அம்மாவும் கேட்டதுனால டிக்கெட்ஸே கிடைக்கல. கல்யாணம் ஆகி 1 இயர் அவங்க கூட எங்கேயுமே போகவே இல்லை. அப்பா அம்மா கூட போகிற சான்ஸே கிடைக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த அமரன் மூவி தான் போகணும். அதுக்கு ஒரு பெரிய இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி போகணும். பிகாஸ் எங்கள் அப்பா வந்து சிஆர்பிஎஃப்பில் இருந்தாங்க, மாமா ஆர்மியில் இருந்தாங்க. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணணும், அப்பா அம்மாவை கண்டிப்பாக கூப்பிட்டு போய் பார்க்க வைக்கணும். அப்பா வேண்டாம் அப்படின்ட்டாரு. பட் ஸ்டில் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா 1 இயர் அவங்க கூட எங்கேயுமே போகல அப்படி சொல்லிட்டு. ஸோ செம்ம படம், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க இன்கேஸ் தேட்டரில் போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.